யோ மேஸ்திரியா, நீ பண்ணது உனக்கே நியாயமா இருக்கா? ஏன் நேத்தான் காலம் ஜல்லி போட்டேன், ஜல்லி போட்டு சாக்கு சுத்தி நூலை கட்டுறேன், நியாயமா தானே பண்றேன். அது இல்லையா, வெளியில இருந்து வந்த இந்திக்காரனுக்கு எல்லாம் வேலை கொடுக்குற, என் உள்ளூர்காரனுக்கு ஏன் வேலை கொடுக்க மாட்டியா? யாருங்க? என் மச்சானுக்குடா. ஏய் நீ வாடா. என்னையா வாய் பேசி வாயில டக்குன்னு கை வைக்கிற? அவனா ஒரு ஆள் சொல்லிட்டு அவனுக்கு பஞ்சாயத்து வந்துக்கிற. அப்படி என்ன பண்ண அவன்? வாரத்துல 7 நாளையா, 7 நாள்ல ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டு போடுறேன், 6 நாள் வேலை நாள், அதுல 2 நாள் தான் வரான், மீதி நாள் போற லீவ் விட்டு போடுறான். கேட்டாக்கா எனக்கு வகுத்து வலின்னு சொல்றான், சாயங்காலம் பார்த்தா ஒயின் ஷாப்ல உட்காந்துக்கிறான். அப்புறம் யாரு வேலை கொடுப்பாங்க இவனுக்கு? இல்ல கொடுத்தன காரணமா போன வாரம் திங்கக்கிழமை ஏன் வரலன்னு கேளு. என்ன வரல? பெரியப்பா செத்துட்டாரு. அவன் வேலைக்கு வந்து 3 மாசம் தான் ஆகுது, ஆனா அவன் சொந்தக்காரன் 30 பேரை கொண்டுக்கிறான். புரியுதா? ராத்திரி பூரா வரன்னு சொல்றான், காலையில கேட்டாக்கா யாராவது சொந்தக்காரன் செத்துட்டாங்கன்னு சொல்றான். அன்னைக்கு அது மாதிரி தான் எனக்கு அவசரமா 2000 வேணும், என் பிள்ளை உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். ஒத்தனா இல்லையாடா? ரன்னிங் மேஸ்திரி. அப்ப இவன் அவசரத்துக்கு 2000 வேணும் நான் கொடுக்குறேன். அப்ப ஏன் அவசரத்துக்கு வந்து வேலை செய்யணும்? இல்ல நான் 2 மாசத்துல அந்த வீட்டு சாவி கொடுக்கணும். வீட்டுக்காரங்க எனக்கு கேட்க மாட்டாங்க. அப்ப இவங்க வேலைக்கு வரல, நான் என்ன பண்ணுவேன்? வெளியே வேலை கூட்டம் தான் வேலை செய்வேன். அதனால தான் இந்திக்காரங்க வச்சு வேலை செய்யறேன். இவங்களை முதல்ல ஒழுங்கா இருக்கு சொல்லு, அப்பதான் வெளியே வேலை யாரும் வரமாட்டாங்க. அன்னைக்கு அது மாதிரிதான் ஒரு 4ஆம் தேதி அன்னைக்கு கடற்கால போண்டா சீக்கிரம் வாடா அர்ஜென்ட் சொன்னேன். யாரும் அவன் தாய் மாமனா கேட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டான். ஏங்க அடிக்கிறீங்க? அந்த தாய் மாமன் நாராங்க.